விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்னங்க இப்ப என்னதான் ஆச்சு? அந்த பேப்பர்ல அப்படி என்ன? வாயை மூடு. நான் வாய் திறந்து பேசினா கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வாயை மூடு. ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் தப்பு தாண்டி? எல்லாமே ஏன் தப்பு தான். பொம்பளைங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும். ஓனா போது விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன் பாரு. என் புத்தியை எதால அடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா ஆனீங்க. பொம்பளைங்க கையில பொறுப்பை கொடுத்தா குடும்பம் இப்படித்தான் நாசமா போகும். தெரியலடா கத்துற. ஏய், எங்க உன் தங்கச்சி? எங்க உன் தங்கச்சி? கூப்பிட அவள. ஏய், கூப்பிட போறியா இல்லையா அப்ப அவள? அப்பா அப்பா என்ன பாச்சு? சும்மாறா. மாமா முதல்ல அவளை வர சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன். என் புள்ளைய வர சொல்லிருக்கான், அவன் வந்துட்டு இருக்கான். இப்ப அவ வந்து ஆகணும் இங்க. யாழ்னி அண்ணி எங்க? இல்ல எனக்கு தெரியாது. அது அண்ணி அண்ணனை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஓ, பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக போயிருக்காளா? அவ பண்ண தப்புக்கு என் புள்ள அவளை சீக்கிரம் அவளை மன்னிச்சிருவானா? சொல்ல முடியாது. அவன் தான் பொண்டாட்டி முந்தானை பிடிச்சி திரியறவனாச்சே. மன்னிச்சாலும் மன்னிப்பான். அந்த ஆண்டவனே மன்னிச்சாலும் சரி, நான் அவளை மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வீட்டுல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வரட்டும், அவ வரட்டும். என்னடா வந்துட்டான், வரட்டும். அண்ணே என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுற? சமந்தி, என்ன சமந்தி, என்ன பிரச்சனை? விக்ரம் வரான்ல, வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா அவ்வளவு அவசரமா போன் பண்ணீங்க? என்ன ஆச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? ஓ, அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கு இல்ல? அப்பா, ஐயோ, ஏங்க ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? ஏங்க அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏய், நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கியே இந்த வீட்டு மருமக, அவ இந்த வீட்டு வாரிச வயித்திலேயே அபாஷன் பண்ணிருக்கா பாரு. அடிப்பாவி. பாரு, அத நல்லா பாரு. நீ பண்ண காரியத்தை திரும்ப திரும்ப பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. வயித்துல இருக்க குழந்தைய கலைச்சிருக்கியே, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? டேய், மனுஷனாடா நீ? மனுஷனான்னு கேக்குறேன். உன் குழந்தைய நீயே கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நிமிந்து பாருடா. பாவி பாவி, கொலைகார பாவி. இந்த குடும்பத்து வாரிசு அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அது இந்த வீட்டு கொலை வாரிசுடா. ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? பா, குழந்தை உண்டாயிருந்த விஷயமே எனக்கு தெரியாதுப்பா.
அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் சம்மதத்தை நான் எப்படி கொடுப்பேன்? நம்ப மாட்டேன். இதை நான் நம்ப மாட்டேன். இது உனக்கு தெரியாம எப்படி நடந்தது? இதுல இருக்கிறது உன் கையெழுத்து தானே? நீ தானே கையெழுத்து போட்ட? பதில் சொல்றா. என்ன விக்ரம் சொல்றீங்க? நீங்க கையெழுத்து போடலன்னா வேற யாரு போட்டிருப்பாங்க? சொல்லு, கேக்குறாருல, பதில் சொல்லு. கருவை கரைச்சவங்க தானே கையெழுத்தும் போட்டிருக்கணும். அபார்ஷன் ஃபார்ம்ல ஏன் கையெழுத்த போட்டு இதுல எனக்கும் சம்மதம் இருக்கிற மாதிரியே பண்ணி அண்ணா, அண்ணி கண்டிப்பா இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிருக்க மாட்டாங்கண்ணா. நீயே உங்களை நம்பலைன்னா எப்படிண்ணா? ஆமா மாமா, அவளை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. அவ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. உங்களுக்கு தெரியாம அவ என்னைக்கு தப்பு பண்ணிருக்கா? அப்ப நான் கேட்டவன் அப்படிதானே? இல்லண்ணா, நான் தான் தப்பானவன், நான் தான் போய் சொல்றேன். என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. மாமா, பாருங்க, நல்லா பாருங்க. என் கையெழுத்த பிராக்டிஸ் பண்ணி போட்டிருக்க பாருங்க. குழந்தை உண்டா இருக்கிற நல்ல செய்தியை சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா என் கையெழுத்த போட்டு குழந்தைய இத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என் கைய பிடிச்சு, என் கையாலேயே என் குழந்தைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ற மாதிரி. எனக்கு புரியல, எப்படி அவளுக்கு இப்படி பண்ண மனசு வந்தது? என் குழந்தை எதுக்காக இப்படி பண்ண? விக்ரம், எதுவா இருந்தாலும் இனி அவ தனியா கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு கேளுங்க. சூர்யா, இனிமே விசாரிக்க என்ன இருக்கு? அதான் ப்ரூஃபோட எல்லாரும் பார்த்துட்டோம்ல. அண்ணியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. அண்ணே, அண்ணி மேல எந்த தப்பும் இருக்கு? நீ கொஞ்சம் பேசாம இரு ப்ளீஸ். நான் எப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த அபார்ஷன் பேப்பரை பார்த்தேனோ அப்பவே நான் மொத்தமா செத்துட்டேன். அண்ணே, அதுல என் கையெழுத்த பார்த்தப்போ என் சாவ நானே என் கண்ணால பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப கூட ஒரு பணம் மாதிரி தான் உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். தம்பி, உங்க கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சூர்யா சொல்ற மாதிரி ஒரு தடவை ஹினியா கிட்ட என்ன நடந்ததுன்னு நீங்க பேசி பாருங்களேன். எப்ப அவ என் குழந்தைய கலைச்சாலோ அப்பவே அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்குமா? விக்ரம், ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இனி அவ கேட்டு பாருங்க. மாப்ள, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க.
இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா நீங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுவே அக்ஷயா குழந்தைய கலைச்சி உங்ககிட்ட சொல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க சம்பந்திமா, உங்க வீட்டுல இப்படி நடந்திருந்தா நீங்க கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? அப்போ எங்க கோவமும் நியாயம் தானே? உங்களால பதில் சொல்ல முடியல, உங்க யாராலையும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்க எல்லார் மனசுக்கும் தெரியும். இப்படி ஒரு தப்பு பண்ணவ இனிமேலும் இந்த வீட்டுல இருக்கணுமா? சொல்லுங்க. இந்த வீட்டு வாரிச வயித்திலேயே கொலை பண்ணவ இந்த வீட்டுல மட்டும் எப்படி இருக்கலாம்? வேணாம்ப்பா, அண்ணி மேல எந்த தப்பும் இருக்காது. அச்சே, நீ வாய் மூடு. ஏய், போ வெளியே, போ வெளியே. என்ன அவளை பாத்துட்டு இருக்க? பெத்த அப்ப என்னையே தூக்கி எறிஞ்சு உன்னை பெரிய இவ மாதிரி நினைச்சு உன் மேல உயிரியா வச்சிருந்தான் அவன். அவனுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உன்னை இப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ வெளியே. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, இவ பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிடுங்க மாமா. இவளை வீட்டு விட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ் மாமா. மன்னிக்கிறதுக்கு அவ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்கா? உலக மகா பாவத்தை பண்ணிருக்கா. என்ன நின்னுட்டு இருக்க? போ வெளியே. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. அண்ணிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம்ல. ஏய், உங்க அண்ணனே அமைதியா நிக்கிறான். இன்னும் விசாரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? தேவையில்லாம குறுக்க வராத. போய் ஓரமா நில்லு, போ. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? உன்னை வெளியே போன்னு சொன்னல, போ வெளியே. சம்பந்தி, என்னதான் இனியா தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க கொடுக்கறது பெரிய தண்டனையோன்னு எனக்கு தோணுது. சம்மந்திமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க வீட்டு பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. உங்க வீட்டு பிரச்சனையில நாங்க ஏதாவது கருத்து சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல ஏதாவது டிராமா போட்டு எல்லார் மனசையும் மாத்தி நீ பாட்டுக்கு இங்கேயே நின்னுலான்னு பாக்குறியா? ஏன் உசிரே போனாலும் சரி, அது மட்டும் நடக்காது. போ வெளியே. இத பாரு, அவனை பார்த்து இனிமே ஒன்னும் ஆக போறது இல்ல. அவன் அமைதியா நிக்கிறானா என்ன அர்த்தம்? உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றான்னு அர்த்தம். போ வெளியே. இத பாரு, இங்கேயே நின்னு அவன் ஆத்திரத்தை கிளப்பாம அவன் அமைதியா இருக்கும்போதே கிளம்பி போயிடு. போன்னு சொல்றல்ல. அப்பா, அப்பா வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. அண்ணி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அக்ஷயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது பேசாதேன்னு? நீ அவ கூட சேர்ந்தேன்னு வெயி, இவ உன்னையும் கெடுத்துருவா. பேசாம உள்ள போ. அப்பா என்னப்பா? ஏய், அப்பா உள்ள போன்னு சொல்றல. மாமா என்ன வீட்டை விட்டு போக சொல்றாரு. நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. நான் அமைதி? இனியா, என்ன இப்படி அமைதியா நிக்க வச்சதே நீ தானே. ஓ, அப்போ நான் வீட்டை விட்டு போயிடுவா? அவன் உன்னை இங்க இருன்னு சொல்ல மாட்டான். மரியாதையா கிளம்பி போயிடு. ஐயோ, சும்மா கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கறத கேளுங்க. உங்க அத்தை எதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். சொல்லு, எதுக்காக குழந்தைய கலைச்ச? உன் புருஷன் விக்ரம்க்கு கூட சொல்லாம எதுக்காக திருட்டுத்தனமா அவன் கையெழுத்த போட்ட? சொல்லு, எதுக்காக கலைச்ச? மாப்ள, என்னவோ சொன்னீங்களே இனியா கிட்ட விசாரிங்கன்னு. விசாரிச்சாச்சு, அவ எதுவும் பதில் சொல்லல. இப்ப என்ன பண்ணலாம்?
இனியா, என்னம்மா இது? ஏன் இப்படி பேசாம நிக்கிற? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது வாயை திறந்து சொல்ல. நான் கருவை கலைச்சது உண்மைதான். விக்ரமோட கையெழுத்த போட்டதும் உண்மைதான். இது நானும் விக்ரமும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மத்தவங்களுக்கு விளக்கு சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா இவ திமிர பாத்தீங்களா? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்துலயும் மண் அள்ளி போட்டுட்டியே. இத பாரு, நீ அழிச்சது இந்த குடும்பத்தோட வாரிசு. அதுல உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. நீயா வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா? உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நான் சிரமத்தை கொடுக்க மாட்டேன். விக்ரம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், இனி அவனுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு தானே அவன் நிக்கிறான். அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கிளம்பு வெளியே. போறியா இல்லையா? போ. விக்ரம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க விக்ரம். உங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாரு. அது எப்பவுமே அவர் சொல்றதுதான். அது என்ன பெருசா பாதிக்கல. ஆனா அத கேட்டு நீங்க அமைதியா நின்னீங்க பாருங்க. என்ன உசுரோட அப்படியே புடிச்சு நெருப்புல தள்ளின மாதிரி இருந்தது. நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களால நினைக்கவே தோணல. அப்போ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதானா விக்ரம்? நம்பிக்கை மட்டும் இல்லையா, என் உயிர் நீதான் இருந்த. நீதான் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டு நிக்கிறியா? ஏன் இனியா, எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் நீங்க சொல்லுவீங்களே விக்ரம். அந்த என் விக்ரம் இப்ப இல்லையா? என்ன கத்தியால குத்தி கொன்னுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இப்ப நீ என்கிட்ட சொல்றது. உன் வயத்துல உண்டானது நம்ம காதலுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. அத நீ கலைச்சிருக்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த அபார்ஷன் ஃபார்ம் நான் பார்த்ததுமே ஏன் இனியாவ இப்படி பண்ணிருக்கான்னு என் மொத்த உலகமும் இருண்டு போச்சு. என் சாவ கண்ணால பார்த்தேன்னு சொன்னல, அது சத்தியம். எனக்கு ஓன்னு அழனும் போல இருக்கு, ஆனா அழுக வரமாட்டேங்குது. நீ செஞ்ச துரோகம் தொண்டைய அடைச்சுக்கிட்டு அங்கேயே நிக்குது. நீங்க இவ்ளோ அவஸ்தைப்பட்டிருக்க வேணாமே விக்ரம். நீ ஏன் இப்படி பண்ணன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இனியா, எப்படி இனியா? உன்னால எப்படி முடியுது? இங்க ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எப்படி முடியுது உன்னால? எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நீ எல்லா வேலையும் செஞ்சிருக்க. உன்கிட்ட கேட்டிருந்தா உனக்கு சாதகமா ஒரு காரணத்தை சொல்லிருப்ப. என்னத்த சொன்னாலும் இவன் ஏத்துப்பான் அப்படிங்கிற அலட்சியம், அந்த அலட்சியம் தானே உன்னை இந்த மாதிரிலாம் செய்ய வச்சிருக்கு. இனியா, நீ சொல்ற எந்த காரணத்தையும் ஏத்துக்கிற மனநிலையில நான் இல்ல, மன்னிக்கிற நிலைமையிலையும் நான் இல்ல. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்க விக்ரம். நான் இப்போ உண்மையே சொன்னாலுமே அதை ஏன் சொல்றாங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி வந்து பெருசா நிக்கும். உங்க கேள்விக்கு நான் பதில் சொன்னாலுமே அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலேயே நீங்க தான் இல்லன்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் நான் சொல்றது வேஸ்ட் தானே. நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. இந்த குடும்பத்துல ஒரு பிரளயமே வெடிக்கும்னு தான் அந்த நேரத்துல நான் அவசரமா எடுத்த முடிவது. அந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு இப்ப வரைக்கும் நான் செத்துட்டு இருக்கேன் விக்ரம்.
நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.